இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ டேய் பாபு வாடா வாடா வாடா. என்னங்க கோயிலுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது? ஏன்பா உள்ள அந்த பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, உள்ள என் மருமக கத்துற சத்தம் கேக்குது. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போகணும். அம்மாமா, பூஜை முடிகிற வரைக்கும் யாரும் உள்ள போக கூடாதுமா. உள்ள என் மருமக கத்துறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சோ தெரியல. நான் போயே ஆகணும். அண்ணாமலமா, உள்ள இருட்டா இருக்குல்ல, அதான் பயத்துல கத்தி இருப்பாங்க. ரொம்ப வீரப்பா பூஜை பண்றேன்னு போயிட்டு இருட்டுக்கெல்லாம் பயந்தா எப்படி? ஐயா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என் மருமக உள்ள தனியா இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் போய் பார்க்கணும். அம்மா இருங்க, என்னமோ இது எங்க குலதெய்வம் எல்லாம் எனக்கு தெரியும்னு வாய்க்கிழிய பேசுனீங்க. ஆனா இங்க சம்பிரதாயம் எல்லாம் தெரியாதா? பூஜை மட்டும் முழுசா முடியலன்னா 12 வருஷத்துக்கு திருவிழாவே நடத்த முடியாது. சும்மா உள்ள போகணும்னு துள்ளி குதிக்கிறீங்க. இதான் நீங்க ஊர் மேல வச்சிருக்கிற அக்கறையா? அண்ணாமலை, வெண்ணிலாவுக்கு எதுவும் ஆகாது. அவ பூஜையை முடிச்சிட்டு வருவா. நீ கொஞ்சம் தைரியமா இரு. ஐயோ இல்லக்கா, அவ எதையோ பார்த்து பயந்துருக்கா. அதனாலதான் அவ இப்படி கத்துறா. நான் என் மருமகளை காப்பாத்தியே ஆகணும். அப்ப ஊருக்கு எதானாலும் பரவாயில்லையா? நல்லா இருக்குமா உங்க நியாயம்? ஊர் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இப்ப ஊரையே பலி கொடுக்க பாக்குறீங்களா? உங்களுக்கே தெரியும், 12 வருஷம் கழிச்சு நடக்கிற திருவிழா இது. இது உங்களால தடப்பட்டு போலாமா? உள்ள உங்க மருமக மட்டும் இல்ல, அந்த ஆத்தாவும் இருக்கா. அப்படியே உங்க மருமகளுக்கு பிரச்சனையா இருந்தாலும் அந்த ஆத்தா பாத்துப்பா. நீங்க தைரியமா இருங்கம்மா. எனக்கு புரியுதுங்க ஐயா. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கு. உள்ள என் மருமக மட்டும் இல்லாம வேற யாரோ இருக்காங்க. இல்லனா வெண்ணிலா இப்படி எல்லாம் அலற மாட்டா. தயவு செஞ்சு என்ன உள்ள போக விடுங்க. அப்படி போக கூடாதுமா. இது கடைசி பூஜை. நல்லபடியா முடிஞ்சாதான் திருவிழாவை நடத்த முடியும். இல்லனா திருவிழாவை நடத்தியும் பயன் இல்லாம போயிடுமா. நான் இவ்வளவு சொல்றேன், ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் போய் என் மருமகளை காப்பாத்தணும். என்ன போக விடுங்க. அம்மா, உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப போறது அவ்வளவு நல்லது இல்லம்மா. கோவிலுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. எனக்கு உங்க கட்டுப்பாடை விட என் மருமக உயிர் தான் முக்கியம். எப்பேற்பட்ட தெய்வ குத்தமா இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். அண்ணாமலை,